தீனா, உனக்கு அன்னைக்கே உன்னை எதிர்பார்த்தேன், நீ வர்றதாக சொன்னாங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, இந்த யூனியன் ஆரம்பித்தது எம்பி சீனிவாசன். முதல் திரைத்துறையில் ஒரு யூனியன் வந்ததுன்னா அது சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் தான். அது ஆல் இண்டியா லெவலில் அவர் ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பித்தார். இதில் சில வரைமுறை விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் 2 வருஷம்தான் ஒருத்தர் அது பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதவே இப்போ இருக்கக்கூடிய மெம்பர்கள் அதவே சொல்கிறாங்க, நீ 2 தடவை இருந்துட்ட, 3வது வேறொரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படிங்க கேட்குறாங்க. அண்டு சில முறைகேடான விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயெல்லாம் நான் போக விரும்பலை தீனா. ஆனால் அவங்க வேண்டுகோளை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோளை ஒரு தலைவராக இருக்கக்கூடிய முறையில் நீ அதை ஏற்றுக்கிறது தான் அதுதான் நல்லது அப்படின்னு எனக்கு படுது. அதனால் உனக்கே நான் நேரடியாக இந்த செய்தியை அனுப்புகிறேன். நீ நல்லது செய்கிற, நல்லது ரொம்ப பிரமாதமாக நடத்துகிற அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் 2 தடவை நீ இருந்துட்ட அப்படிங்கிறதுல உனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும். நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு அவங்களுக்கு நீ விட்டு கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது உடனே என்ன அந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற சென்ஸில் எடுத்துக்க வேண்டாம். தீனா சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு. தீனா, நீயும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான். நம்ம ஒன்றா இருக்கிறதுக்காகத்தான் இந்த யூனியனே ஏற்பட்டிருக்கு. ஒன்றா இருந்து ஒரே நோக்கத்தோட, ஒரே செயலோட, ஒரே நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டு வெற்றி பெறுவது தான் யூனியனுக்கு அழகு, நமக்கும் நம்ம இருக்கிற பொசிஷனுக்கும் அழகு. அதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணி ஒத்துழைச்சி முன்னேற்றத்துக்கு பாருங்கள்.